ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ பகவத்கீதா நம்ம கர்ம யோகா பக்தி யோகா அது ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஆல். எனக்கும் ஒரு நல்ல புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ட்ரெய்லர் வீடியோ பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் நிறைய தடவை we would have gone through from different dimension. ஆனால் இந்த ஆங்கிளில் டெடிக்கேட்டடாக கான்ஷியஸாக போகிறது இட் வாஸ் ரியலி a wonderful experience. இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் ஒரு சில தருணங்களில் என்ன கிளர்ச்சியே ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ அடுத்தது என்ன யோகா பார்க்க போகிறோம், அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்க நானும் அப்படியே கொஞ்சம் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. பகவத்கீதா ஏன்னா நம்ம பார்த்தது பக்தி யோகா அண்ட் கர்ம யோகா, தோஸ் திங்ஸ் விச் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஆர் லைஃப். அதாவது கடவுள், பக்தி, ரிலீஜன், இது எல்லாத்தையும் பக்தி வராதுல்ல, கடவுள், ரிலீஜன், மனுஷனுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சாலும் நம்ம லைஃப்பில் ப்ரிடாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய கர்மா, நம்மளுடைய ஒர்க் ஷேப் அண்ட் நம்மளுடைய பக்தி, அந்த ரெண்டு ஆங்கிள்லையும் தான் அணுகணும். அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் குவெஸ்டினிங், அது ஒன்று இருக்கு இல்லையா. பக்தி அப்படிங்கிறத எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்தி எப்படி ப்ரிடாமினன்ட் ரோல் நம்ம உள்ள ப்ளே பண்ணும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு எப்படி பக்தி ப்ளே பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ ஐ எம் புட்டிங் ஃபார்வர்ட், ஐ எம் ஃப்ரேசிங் தட் வேர்ட் அஸ் எமோஷன். ஸோ ஒர்க் மூலமாக கடவுளை உணர்றதை பற்றி பார்த்தோம். அடுத்தது எமோஷன் மூலமாக கடவுளை உணர்றதை பற்றி பார்த்தோம். அதுதான் கர்ம யோகா அண்ட் பக்தி யோகா. ஸோ அடுத்தது குவெஸ்டினிங் மூலமாக கடவுளை எப்படி உணரலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கர்மயோகா பக்தி யோகா இது ரெண்டுலேயுமே நம்மளுடைய பகுத்தறிவு கேள்வி எட்டி பார்த்து பகுத்து அறியும் தன்மை எட்டி பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டுது. அண்ட் ஸோ வி காட் எக்ஸ்ப்ளோர் சம்திங் ஃப்ரம் தட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஏன்னா சனாதன தர்மத்தில் தான் நீ எதை வேணால் கேள்வி கேள்றா, எப்படி வேணால் கேள்வி கேள்றா அப்படிங்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது. சனாதன தர்மத்தில் தான் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சனாதன தர்மத்தில் இந்த சுதந்திரம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த சுதந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வி கோட் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த டைரக்ஷனில் கொண்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி. ஸோ கொஸ்டினிங் சார்ந்த விஷயங்கள், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், ஆல் தட் வி கோனா எக்ஸ்ப்ளோர் from next video. Bye bye.